வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல், இங்க இருக்கிறவங்களுக்கு அது மட புயல். நீட்டுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய கேட் அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும். இதை விட ஒரு சூப்பர் காமெடி யாருமே பண்ண முடியாதுங்க. இப்ப அதே திட்டத்தை நீட் அப்படின்னு கொண்டு வராங்க பாருங்க. அதாவது நம்மளை படிக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கண்டிக்கிட்டு எதையோ பண்றாங்க. நேத்தோ அன்பு தம்பி நம்ம வைகை புயல் வடிவேல் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. அது நம்ம அமைச்சரதை கூட்டிக்கிட்டு போயிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, அவருடைய குலதெய்வம் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு 24 ஏக்கரா வந்து வடிவேலுடைய பாஷையிலேயே சொல்லணும்னா ஆட்டை போட பார்த்துருக்காங்க. அதை சொன்ன அடுத்த நிமிஷமே தடுத்து நிறுத்துற ஒரு அமைச்சர் தான். அடுத்த செகண்ட் ஃபோன்லேயே வேலை முடிஞ்சாச்சு. நான் ஒரு தடவை வரலாற்று சுவடுகள் அப்படின்னு தினத்தந்தி பத்திரிகையில் அவர் கூட அவருடைய வசனத்தில் நடித்த அனுபவங்களை பற்றி எழுதினேன். பாலைவன ரோஜாக்கள், மண்ணின் மைந்தன் அனுபவங்களை பற்றி எழுதியில் காலையில் 5:30 மணிக்கு என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. நான் தூங்கிட்டு இருக்கும்போது செல்ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, லேண்ட்லைன் இருந்தாலும் கூட ரிசீவர் எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு கீழே ப்ளக்கெல்லாம் பிடுங்கி விட்டு தான் படுப்பேன். என்ன நிம்மதியாக தூங்கணும் அப்படின்ட்டு. நான் சாவகாசமாக ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சதுக்கப்புறம் சொல்லிக்கிறாரு, இப்படி முதல்வர் வீட்டிலேருந்து ஃபோன் வந்ததுங்க அப்படின்னு. அப்புறம் நான் அவசரமாக பேசினா கலைஞர் ஐயா எடுத்தார். என்ன 5:30 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ண? ஐயா 5:30 மணிக்கு எதுக்கு? இல்லை, உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லான்டா, என்னை பற்றி நீங்கள் பத்திரிக்கையில் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னாரு. அப்படி ஒரு சுறுசுறுப்பான இயக்கம் வந்து இந்த பெரியார் வழி வந்த இயக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். நான் முதல்ல ஒன்றும் எழுதலை. இங்கே வந்து நம்ம கவிஞர் விஜய் போட பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எழுதின குறிப்பு ஏதாச்சும் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னா. சார் இது புரியாது சார். நான் உண்மையிலேயே மருத்துவர்கள் வந்து டாக்டருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுதி வச்சுருந்தார். அதை வாங்கி பிரயோஜனம் இல்லை, சரி நம்மளே எழுதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் பேசுனதில் ரொம்ப முக்கியமான விஷயம், வடநாட்டிலிருந்து மத புயல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரலான்னு பார்க்குது, அதை விட்டுறாதீங்க அப்படின்னாரு. அதை நாங்கள் விடமாட்டோம். நாங்கள் இல்லை, நாம் விட மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும், வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல், இங்க இருக்கிறவங்களுக்கு அது மட புயல். கொஞ்சம் கவிதையா பேசணும்ல. அது வடநாட்டை சேர்ந்தவங்க தான் மத புயல், இங்க வந்து அது மட புயல். ஏன்னா இங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளவு ஒத்துமையா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறோம். மதத்தை சாராத என்னை போன்றவர்களும், எந்த மதத்தையும் சாராத என்னை போன்றவர்களும், தோழர் அருள்மொழி அவர்களும் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்று மண்ணாதான் பழகிட்டு இருக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து எப்படி மதத்தை வச்சு அரசியல் பண்ணவே முடியாத. அதனால தான் சொல்கிறேன், அது மத புயல் அல்ல, மட புயல். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. நாங்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்களா, இது எப்படி பண்ண முடியும்? இந்த நீதி கட்சியினுடைய நீச்சி தான் அப்படின்னு தோழர் அருள்மொழி சொன்னாங்க. பள்ளிக்கூடத்தை குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ராஜாஜி அவர்கள் மூடினாங்க. அப்போ மூடுறதுக்கு முன்னாடி பள்ளி யார் திறந்தாங்க அப்படின்னா அருமையா சொன்னாங்க, நீதி கட்சி திறந்து வைத்த பள்ளி அது. நீட்டுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய கேட் அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. அது எனக்கு சரியா தவறான்னு தெரியல, தோழர் அவர்கள் சொல்லணும். நீதி கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இது பாருங்க எவ்வளவு காமெடியான விஷயம். உண்மையா இருந்தா மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இதை விட ஒரு சூப்பர் காமெடி யாருமே பண்ண முடியாதுங்க. மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம்? சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும்னு ஒரு திட்டம் வச்சா தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் சேர முடியாது. இப்போ அதே திட்டத்தை நீட் அப்படின்னு கொண்டு வராங்க பாருங்க. அதாவது நம்மளை படிக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கண்டிக்கிட்டு எதையோ பண்றாங்க, ஆனால் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக சேர்ந்தவங்க பெரிய அளவில் வந்துட்டாங்க. அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை.